இது கம்பு அடை. கம்பில் கால்சியம், அயன், விட்டமின்ஸ்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி கம்பு அடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 1 கப் கம்பு மாவை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் கம்பு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்து கட்டி எதுவும் தட்டாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ஒன்று சேர்ந்து வரும்போது இதில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே மாவை ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு உங்களோட கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா உருட்டி இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி அடையை நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை சேர்த்து மீடியம் ஹீட்டில் 2 சைடுமே வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான கம்பு அடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட.